ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்தவரை எஸ்யூவி மார்க்கெட் அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காம்படிஷனில் ஹெவியாக பூம் ஆகிட்டு இருக்கு. எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் அவங்க சார்பாக பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறக்கிட்டே இருக்காங்க, அடிச்சுட்டே இருக்காங்க. அடிதடியாக ஓடிட்டு இருக்கு இந்த கேட்டகரியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மானிய பில்ட் குவாலிட்டி, செம்மையான சேஃப்டி, வேல்யூ ஃபார் மணி, ஃபீச்சர்ஸு, பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே சிறப்பாக கொடுத்துட்டு இருந்த ஒரு எஸ்யூவி ஸ்கோடா குஷாக். ஸோ இந்த ஸ்கோடா குஷாக்கு ஒரு வழியாக இப்போ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் லான்ச் ஆகிருச்சுங்க. எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டில் இவங்க வந்து சும்மா ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட்டாக இல்லாமல் மெக்கானிக்கலி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம். ஃபீச்சர்ஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ரியலில் மசாஜிங் சீட்ஸ் இருக்குது அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலும் லுக்ஸும் மாறி இருக்குது. பல விஷயங்கள் ஆக்சுவலி மாற்றிருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. வாங்க என்னென்னங்கிறத நம்ம வந்து பார்த்துலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய டாப் ஸ்பெக் பிரஸ்டீஜ் வேரியன்ட். ஸோ இருக்கிறதுலே டாப் லெவல் வேரியன்ட் இதுதான். இதில் தான் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. என்னென்னங்கிறத பார்க்க தானே போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய அஃபிஷியல் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இப்போ தான் லான்ச் ஆகியிருக்குங்க ப்ரைஸஸ். அப்படின்னு இருக்கும்போது எப்போவுமே உங்களுக்கு வந்து ஸ்கோடா குஷாக்னாலே 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ என்ஜின் அண்ட் அது போக 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இஓ டிஎஸ்ஐ என்ஜின் அப்படின்னு 2 இருக்குது. 1 லிட்டர் வெர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக 6 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இருந்தது. ஆனால் இப்போ ஆட்டோமேட்டிக் 6 ஸ்பீடை தூக்கிட்டு இப்போ புதுசாக 8 ஸ்பீட் 8 கியர்ஸ் இருக்கிற டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மிட் லெவல் வேரியன்ட்லேருந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸும் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதுபோக எப்பவும் போல 1.5 லிட்டர் என்ஜினுக்கு 7 ஸ்பீட் டியூல் கிளச் டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ப்ரைஸஸும் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆல்ரைட், இன்னைக்கு இந்த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த எஸ்ஜிஏ ஸ்கோடா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க கிட்ட வண்டி வந்தாச்சுங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னையிலேருந்து ஷோரூம் டிஸ்பிளேஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், ஸோ இப்போ வாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி எல்லா கார்ஸ் எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸ் நம்ம வந்து தமிழில் டீட்டெயிலாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ உள்ளே போயிடலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட். எனக்கு தெரிஞ்சே என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வண்டிக்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பல பேர் வந்து இந்த ஸ்கோடா குஷாக்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த டாப் லெவல் ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்துலாம். முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்துருவோமா. ஸோ ஸ்கோடா குஷாக் அப்படின்னாலே ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும் 2 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கைலாக்லேருந்து இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது 117 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 178 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த 1 லிட்டர் என்ஜின். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இத்தனை வருஷமாக இருக்குது, அது சேமாக தான் இருக்குது. ஆனால் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இருக்கு இல்லையா, அதையே வந்து இப்போ 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த வகையில் கியர் பாக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓட்டுறதுக்குமே இன்னும் பெட்டராகவே இருக்கும் அண்ட் எஃபிஷியன்சி இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் கிளைம் பண்ணுறாங்க ஸ்கோடா. ஆல்ரைட், மைலேஜும் அதுக்கேற்ற மாதிரி கூடியிருக்கு. அது உங்களால் ஃபிகர்ஸ் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஓகே, அதுபோக உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ ஈவோ 4 சிலிண்டர் ஜிடிஐ பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. இந்த என்ஜின் மொரட்டுத்தனமான ஒரு என்ஜின், சரியான பர்ஃபார்மன்ஸ் தரும். ஸோ அதனுடைய பவர் ஸ்பெக்ஸ் அண்ட் டார்க் ஸ்பெக்ஸ் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதுக்கு எப்பவும் போல் 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது கியர் பாக்ஸஸ் பொறுத்தவரை. ஓகே, இந்த 1.5 லிட்டர் என்ஜினுக்கு மட்டும்தான் ஆக்டிவ் சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது சில 1.5 லிட்டர் ஸ்கோடா ஓனர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைவேஸில் இந்த 1.5 லிட்டர் என்ஜினே ஆல்மோஸ்ட் 19-20 வரைக்குமே மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நல்ல எஃபிஷியண்ட்டான 1.5 லிட்டர் என்ஜினாக இருக்குது இந்த டிஎஸ்ஐ ஈவோ. ஓகே, ரைட். ஸோ வண்டியோடைய என்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது எக்ஸ்டீரியர் மாற்றங்கள். எக்ஸ்டீரியரில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி சைஸ் டைமென்ஷன்ஸை பற்றி பேசிடலாங்க. வண்டியோடைய ஓவரால் லென்த் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லென்த் ரீதியான மாற்றங்கள் எதுவுமே இல்லை. முன்னே இருந்தது மாதிரியே 4.2 மீட்டர்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு மிட் சைஸ் கேட்டகரியில் தான் வருது இந்த ஸ்கோடா குஷாக். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான வேரியண்ட்டில் ப்ரெஸ்டீஜ் டாப் லெவல் வேரியண்ட். இது போக உங்களுக்கு மாண்டி கார்லோ எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிஷனல் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் ஒன்று கிடைக்குதுங்க. அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்போர்ட்டியாக இருக்குது. டோட்டலாகவே கொஞ்சம் நல்லாவே வேறு மாதிரி இருக்கும். காரணம் அதில் க்ரோம் ஹைலைட்ஸ் எல்லாமே மாற்றிட்டு ஓவரால் பிளாக் ஹைலைட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைட்ஸில் எல்லாமே அது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அலாய் வீல்ஸோட டிசைனுமே மாறும். ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட் அப்படின்னு இருக்கும்போது
இதில் என்னென்ன அப்டேட்ஸுங்கிறத பார்த்துடலாம். ஜென்ரலாகவே இப்போ இந்த புது ஸ்கோடா குஷாக்கை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்லேயுமே இந்த கனெக்டட் எல்இடி மாதிரி வரக்கூடிய எல்இடி டிஆர்எல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். கிரில்லையே கட் ஆகி வருதுங்க. இந்த டிசைன் நம்ம வந்து ஆக்சுவலி ஸ்கோடா கோடியாக்கில் தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு டிசைன் ஹைலைட் இதுலேயும் உங்களால் பார்க்க முடியும். ஹெட்லாம்ஸுடைய டிசைனுமே டோட்டலாக மாற்றிருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸுமே இன்னும் ஸ்லீக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் கிடைக்குது. இன்ஃபேக்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. எல்இடி ஃபாக் லேம்ப்ஸுமே உங்களுக்கு 2வது வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. இந்த கனெக்டட் எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? கிரில்லே கனெக்ட் ஆகி வருது பாருங்கள் லைட்ஸு. ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கு, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் அப்ரோச்சாக இருக்குது. டிசைனை பொறுத்தவரை பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப ப்ரீமியமான ஒரு அப்ரோச் வந்து தருதுங்க. ஓகே, இந்த ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டில், அதாவது நார்மல் ரெகுலர் வேரியண்ட்ஸில் கிரில்லில் க்ரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதே நீங்கள் மாண்டி காரில் எடுத்திங்கன்னா கிரில் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து பியானோ பிளாக்ல வரும். பார்க்குறதுக்கு இன்னும் அக்ரெசிவாக இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் மாறி இருக்குது. பார்க்குறதுக்கு செம அக்ரெசிவாக சூப்பராக இருக்கு இல்லையா? ஓகே, அண்ட் கீழேயுமே பம்பரில் டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. கீழே இருக்கிற அந்த சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் அந்த டிசைன்லாம் உங்களால் பார்க்க முடியும். மாண்டி கார்லோ வெர்ஷனில் இந்த ஸ்கிட் பிளேட் வந்து பிளாக் கலரில் கொடுப்பாங்க. நார்மல் இந்த ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டில் இந்த அளவுக்கு இருக்குது சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட். அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு ஃபீச்சர் ஆட் ஆகியிருக்கிறது, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ரைட், ஸோ இது வந்து சூப்பர். ஆனால் சேட்லி இன்னும் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்கோடா குஷாக்கில் இன்னும் வரவே இல்லை. அது ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுபோக சைடு நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஓகே, வண்டியோடைய ஓவரால் சைட் ப்ரொஃபைல் ஆல்மோஸ்ட் முன்னே இருந்த மாதிரி சேமாக தான் இருக்குது. 4.2 மீட்டர்ஸ் கேட்டகரியில் வருது இந்த வண்டியோடைய ஓவரால் நீளம். பார்க்குறதுக்கு செம கிறிஸ்பாக ஷார்ப்பான லைன்ஸு, ரொம்ப அட்ராக்டிவான யூரோப்பியன் டிசைன் உங்களால் சூப்பராக பார்க்க முடியும். ஓகே, இன்னி வரைக்கும் அது மாறவே இல்லை. அலாய் வீல்ஸோட டிசைன் வந்து டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. டாப் லெவல் ப்ரெஸ்டீஜ் அண்ட் மாண்டி கார்லோ வெர்ஷன்ஸில் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதே நீங்கள் மாண்டி கார்லோ வெர்ஷன் எடுத்தீங்கன்னா அது இன்னும் ஸ்போர்ட்டியாக, இன்னும் அக்ரெசிவான ஒரு அலாய் வீல் டிசைன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேஸ் வேரியண்ட்ஸில் 16 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டில் 17 அலாய் வீல்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. எப்பவும் போல் உங்களுக்கு இந்த க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் இந்த க்ரோம் ஃபினிஷில் விண்டோ லைன் உங்களுக்கு வந்து செம்ம கிளாஸியாக ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலி ப்ரொடெக்டிவ் ஒரு ஷீட்டு தாங்க. ஓகே, இந்த வெயில் காலத்தில் ப்ரொடெக்டிவ் ஷீட் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பில்லர்லேயும் கொடுத்துருக்காங்க. காரணம் இந்த பில்லர் வந்து கிளாசி பிளாக்ல வரதுனால கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் ஷீட், அந்த ஒயிட் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எடுத்துட்டிங்கன்னா அந்த பி பில்லர் வந்து உங்களுக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வருது. ஓகே, அது போக வேறு என்ன இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரூஃப் ரெயில்ஸ் ஆஸ் யூஷுவல் ப்ராப்பர் மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே தாராளமாக நீங்கள் லோடு ஏற்றலாம், லைஃப் ஸ்டைல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட ஒரு பெரிய அப்டேட் இருக்குங்க, பேனோராமிக் சன்ரூஃப். முதல் முறையாக ஸ்கோடா குஷாக்கு பேனோராமிக் சன்ரூஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி நமக்கு மிட் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது பேனோராமிக் சன்ரூஃப். இதுவும் ஒரு சூப்பரான வரவேற்கத்தக்க ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது சரியான குஷியான நியூஸாக இருக்கும். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் பின்னாடியும் இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்டிவான டிசைன் ஹைலைட்ஸ் உங்களால் பார்க்க முடியுங்க. ஸ்கோடா அப்படிங்கிற பிராண்டிங்கே இவங்க வந்து டெயில் லேம்ப்ஸாக மாற்றிருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லையா? அது போக இந்த மாதிரி சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர் டைப்பு ரியர் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீக்கான எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கனெக்டட் மாதிரி இருக்குது, ஆனால் கனெக்டட் இல்லை. பார்த்தா தெரியுதா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சரியான வித்தியாசமான ஒரு தாட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஓவரால் டிசைன். மற்றபடி ரியர் டெயில்கேட்டோடைய டிசைன் சேமாக தான் இருக்குது. குஷாக் அப்படிங்கிற பிராண்டிங் உங்களால் லெஃப்ட்டில் பார்க்க முடியும். இங்கே ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. டெயில்கேட்டோடைய ஃபுல் அகலத்துக்கும் இருக்குது. ரியர்லேயுமே உங்களுக்கு வந்து சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் கிடைக்குது. ரியர் ஃபாக் லேம்ப் இங்கே ரைட் சைடில் மட்டும்தான் ரியர் ஃபாக் லேம்ப் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இதுதான் ஓவரால் ரியரோடைய வியூ அண்ட் லுக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வந்து நமக்கு பேஸ் லெவல் கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் இந்த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை. ஓகே, ஸோ இதுதான் இருக்குது ஓவரால் எக்ஸ்டீரியர் லுக். பார்க்குறதுக்குமே அட்ராக்டிவாக இருக்குது. எல்லா வகையிலுமே மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். புதுசாக இந்த கலரும் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஓகே, இப்போ வாங்க கேபினுக்குள்ளே எப்படி இருக்குது அதை பார்த்துடலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த அப்டேட்டட் ஸ்கோடா குஷாக்கோடைய இன்டீரியர் எப்படி இருக்குது அதை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரோடைய டிசைன் எல்லாம் பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் ஃபீச்சர்ஸில் தான் மேஜர் அப்கிரேட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ பார்த்துலாம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப் கீயாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குங்க. டோன்ட் வரி, இந்த ஃப்ளிப் கீங்கிறது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான். ஆல்ரைட். அதுபோக
ரைட். இந்த இன்டீரியரோடைய கலர் தீம் ஆக்சுவலி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லி பேஜ் லெதரட் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பேஜ் லெதரட் அப்போல்சரி நமக்கு வந்து மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இது வந்து ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு இருக்கும்போது டாப் லெவல் வேரியண்ட். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து பவர் அட்ஜஸ்டபிளுங்க. ஃபுல்லி 6 வே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. அந்த வகையில் சூப்பர். ஓகே ரைட். அதே மாதிரி தான் கோ டிரைவர் சீட்டுக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லி பவர் அட்ஜஸ்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. அதெல்லாம் ஏற்கனவே இருந்த ஃபீச்சர்ஸ். ஓகே, டோர் பேடில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஃபுல்லி பேஜ் வந்து மாற்றிருக்காங்க. இந்த முழங்கை வைக்கிற ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா லெதரட் பேடிங்கோட வருது. சூப்பர். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்லையுமே வருது. அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸுமே எல்லா வேரியண்ட்லையுமே வருதுங்க. ஆனால் இந்த டாப் லெவல் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இது ரைட். மற்றபடி டோர் பேட்லாம் அப்படியே எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. உள்ள உட்காருவோமா? ரைட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேஷ்போர்ட் வியூ. முன்ன போல் ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் சேமாக இருந்தாலும் சில பல மெட்டீரியல் குவாலிட்டி அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபீச்சர் அப்கிரேட்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு என்னென்ன அப்படிங்க காட்டுறேங்க. மேலும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் 1 லிட்டர் ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டுங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் 1.5 ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட் எடுத்தாலுமே இதே பீச் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அதாவது டேஷ்போர்டில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் சில்வர், குரோமு, பிளாக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதே மாண்டி கார்லோ எடிஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு ஸ்போர்ட்டியான வேர்ஷன், இன்னும் ஸ்போர்ட்டியான ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் ரேலி ரேசிங் பேஸ்டான ஒரு வேர்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் இருக்கிற மாற்றங்கள் தவிர இன்டீரியர்லையுமே மாற்றங்கள் நிறையவே கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு டேஷ்போர்டில் இந்த பேனல் ஃபுல்லாகவே ரெட்டில் வரும். ஓகே, மெரூனிஷ் ரெட் மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்கும். அது வந்து டேஷ்போர்டு ஃபுல்லாகவே வரும். அண்ட் டோர் பேட்லேயுமே உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் வந்து பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ஓவரால் பிளாக் அண்ட் ரெட் தீம் அதுதான் வந்து இன்டீரியரோடைய மெயின் நோக்கமாக இருக்கும், இன்க்ளூடிங் ரூஃப் லைனிங். ஸோ ரூஃப் லைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து ஃபுல்லாக பேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் மாண்டி கார்லோ எடிஷனில் உங்களுக்கு ஃபுல்லி பிளாக்ல வரும், இன்க்ளூடிங் சன்ரூஃபோடைய கவர் அண்ட் ஓவரால் டோர் பேனல்ஸ், ரூஃப் பேனல்ஸ் எல்லாமே பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஸ்போர்ட்டியான டச்சாக இருக்குது. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல். உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வீல் ஆஸ் யூஷுவல் நல்ல கிளாஸியான சூப்பர் ஸ்போர்ட்டியான இந்த 2 ஸ்போக் டிசைன் ஸ்டேரிங் வீல், ஸ்கோடாவுடைய சிக்னேச்சர் ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் இந்த குரோம் நர்லிங்ஸோட வரக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செம ப்ரீமியமான அப்ரோச், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். ஓகே, அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல் எல்லா வேரியண்ட்லையுமே டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. சூப்பர். ஓகே, இதனுடைய பட்டன் ஸ்டார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலி இங்கே ஸ்டீரிங்கோடைய காலம்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள் பட்டன் ஸ்டார்ட். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வெயில் இன்னைக்கு குழந்து எடுக்குது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஓகே, டோர் திறந்துருக்கிறதுனால கத்துது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் புத்தம் புதுசாக அப்கிரேட் பண்ணி விட்டார்கள். ஓகே, இதுதான் அங்கே புத்தம் புது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய டிஸ்பிளே. இதில் ஆக்சுவலி பல ஃபீச்சர்ஸ் நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. வாங்க எப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்துடலாம். பழைய வர்ச்சுவல் காக்பிட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஓகே டீசெண்டாக இருந்தது. ஆனால் இதில் அதை விட கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதனுடைய கண்ட்ரோல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரைட் சைடு இருக்கிற ஸ்டீரிங்கோடைய கண்ட்ரோல்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து லே அவுட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி லேஅவுட்ஸ்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். நேவிகேஷன் அண்ட் சைட்ஸில் அதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வேணுமா, இல்லை சிம்பிளாக இருந்தால் போதுமா, இல்லை எல்லாமே உங்களுக்கு அனலாக் டைப்பில் டிஸ்பிளே வேணுமா, கிளாஸியாக வேணுமா, எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது போக இதில் நீங்கள் மேலும் நிறைய விஷயங்களை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது இங்கே இருக்கிற கண்ட்ரோல்ஸ் நீங்கள் வந்து டோட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் ப்ரெஸ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டரில் வேணும், ஆடியோ, டெலிஃபோனு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ், டிரைவிங் டேட்டா, நேவிகேஷன், எது உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டியாக வேணும் அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது போக இப்போ இது ஓகேனா பட்டன் வித்தவுட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்ஜின் டெம்பரேச்சர் கேஜ், அது உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகே, கிறிஸ்பாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுக்கான யூசர் இன்டர்ஃபேஸும் மைல்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு ஸ்கோடாவுடைய இன்பில்ட் ஆப் ஸ்டோரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் வாய்ஸ் கமாண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஹாய் ஸ்கோடா அப்படின்னு சொன்னதுனால அது வாய்ஸ் கமாண்ட்ஸ் வருது. ட்ரை பண்ணுவோமா? ஹாய் ஸ்கோடா. எஸ், பார்த்தீங்களா வாய்ஸ் கமாண்ட் என்னங்கிறது கேட்குது. செட் டெம்பரேச்சர் 20. எஸ், 20 டிகிரி செட் பண்ணிருச்சு. ஸோ சூப்பரில்
வாய்ஸ் கமாண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஏசி கண்ட்ரோல்ஸுக்கு மீடியா ரேடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இது அப்கிரேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நைஸ். அதுபோக ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே உங்களுக்கு வந்து ஆக்சுவலி செகண்ட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. பேஸ் வேரியண்ட் தவிர மீதி எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஓகே, அது போக உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. அண்ட் இது வந்து ஆப் ஸ்டோரு, இது ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான யூசர் இன்டர்ஃபேஸ். அண்டு ஏசி கூட நீங்கள் இந்த டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கமெண்ட்ஸ் தவிர நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் யூஸ் பண்ணியே கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமும் உண்டு. ஓகே, வென்டிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு இதில் கண்ட்ரோல் இருக்கா? இல்லை. ஓகே, இது வந்து மோட் கண்ட்ரோல், டைரக்ஷனல் ஃப்ளோ கண்ட்ரோலு. இது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரீசர்குலேஷன், இது ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர், ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர், அது எல்லாமே இருக்குது. வென்டிலேஷன் சீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ஃபிசிக்கல் பட்டன்ஸ் தான். ஸோ அந்த வகையில் இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் விட்டது ரியலி நைஸ். ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான கண்ட்ரோல் இங்கே இருக்குது. மாறாதது இந்த சென்டர் கன்சோலோடைய ஓவரால் டிசைன். இது அப்படியே சேமாக தான் இருக்குது. டச் பேஸ்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து கொடுக்குறாங்க. இதில் ஏர் கேர் பியூரிஃபைங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓகே. இது என்ன தான் டச் பேஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிசிக்கல் இந்த க்ரூவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் டச் வண்டி ஓட்டும் போது நீங்கள் ஸ்லைடிங் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல் தான். ஓகே, டெம்பரேச்சருக்குமே உங்களுடைய ஸ்லைட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று இருக்குது. நைஸ், ஆஸ் யூஷுவல் சேம் தான். அண்ட் 2 C டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் சேமாக தான் வருது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதில் ரிவர்ஸ் மட்டும் நீங்கள் இப்படி தலையை உள்ள அமுக்கி இப்படி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி போட்டிங்கன்னா 360 கேமரா சிஸ்டம்லாம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் சேட்லி இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியலைங்க. இன்னும் அதே சேம் கொஞ்சம் ஓல்டு டைப்பான கொஞ்சம் கிரெயினியான ரிவர்ஸ் கேமரா தான் கிடைக்குது. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் ஆடாக இருக்கிற ஒரு நல்ல விஷயம் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ். ரியருக்கு மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டுக்கும் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்ததுனால தனியாக அதுக்கு ஒரு டிஸ்பிளே மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ரியலி நைஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அது போக நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுத்தீங்கன்னா 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்குது 1 லிட்டர் என்ஜினோட. அப்படின்னு இருக்கும்போது எஃபிஷியன்சி தரமாக சூப்பராகவே இருக்கும். நாய்ஸ் லெவல்ஸும் சுத்தமாகவே குறைஞ்சிருங்க. ஓகே, ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் செலக்டர் லீவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்தது போல் சேமாக தான் இருக்குது. அதில் உங்களுக்கு டிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும். கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீலில் பேடல் ஷிஃப்டர்ஸும் வரும். ஓகே, இது வந்து மேனுவல் வண்டிங்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் ஸ்டில் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸ்டேரிங் வீலுக்கு பின்னாடி வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ் ரைட் சைடில் இருக்குது. அண்ட் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆக்சுவலி ஹை பீமுக்கு மட்டும் இங்கே ஸ்டாக்கில் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இதில் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன், இங்கே இருக்கிற சுவிட்சை வச்சு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணணும். ஓகே, அதுதான் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் ஹெட்லாம்புக்கான ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோவில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஆன் ஆகும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணுறது இது யூஸ் பண்ணி இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது இதில். அது வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, அது போக மேலே உங்களுக்கு ஆட்டோ டிம்மிங் ஃப்ரேம்லெஸ் மாதிரி ஒரு IRVM வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் அவ்வளோ பெருசாக இல்லை, பட் ஓகே ஃப்ரேம் இருக்குது சின்னதாக. சரியா? அண்ட் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் வரும்னு நினச்சேன், ஆனால் இல்லை, மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்தாலுமே மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் வருது. அதுவும் இந்த வண்டியை பொறுத்த ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. இத்தனை அப்கிரேட் பண்ணுறாங்க, ஏன் ஒரு ரியர் டிஸ்க் பிரேக் அப்கிரேட் பண்ணி எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் கொடுத்தா என்ன தெரியல. ஓகே, அது ஒரு மிஸ்ஸிங் விஷயம். பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. மீதி எல்லாமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாட்டில் கிரிப்போட வரக்கூடிய ஒரு ஹோல்டர். பாட்டில் உள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு கையில் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாட்டில். அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் நிறைய ஏராளமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்லைடிங் ஆர்ம்ரெஸ்ட் நல்லாயிருக்கு, சூப்பரில். கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இது வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ். இது வந்து 2வது லெவல் வேரியண்ட்லேருந்தே கூல்டு க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது ஒரு சூப்பரான விஷயம். மற்றபடி டேஷ்போர்டுடைய குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே முன்ன போல் நல்லாவே இருக்குது. ரோபஸ்டான பில்ட் குவாலிட்டி. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், எங்கேயுமே சாஃப்ட்லாம் இல்லை. பட் ஸ்டில் ஓவரால் மல்டிபிள் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக பண்ணி மல்டி லேயர்டு தீமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் நைஸ் அண்ட் ஃபீல்ஸ் குட். ஓகே, ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs சொன்னேன் இல்லையா? ரைட், இப்போ நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. அது போக மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆட் ஆகியிருக்கிறது எலக்ட்ரிக் சன்ரூஃபில் பேனோராமிக் சன்ரூஃபு. எஸ், இதை நீங்கள் பார்க்கலாம். நல்ல பெரிய பேனோராமிக் சன்ரூஃப் ஆட் பண்ணிட்டாங்க. முதல் முறையாக ஸ்கோடா குஷாக்கு, அதாவது ஸ்கோடாவோடைய இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் ஒரு வண்டிக்கு பேனோராமிக் சன்ரூஃப் ஆட் ஆகியிருக்கு. சூப்பரான விஷயம். ஆக்சுவலி வண்டியோடைய ஃபுல் லென்த்துக்குமே இது வந்துருக்கு. பேக் சீட்டுக்கு தலைக்கு மேலே வரைக்கும் இந்த சன்ரூஃப் வந்து இருக்குது பாருங்கள். இது வந்து இதுக்கான தனி சன்ஷேடு கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சன்ஷேடுக்கு மட்டும் இந்த பட்டன்ஸு. அதே நீங்கள் வந்து ஃபுல் சன்ரூஃபே நீங்கள் ஓப்பன் பண்ணால் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து தனித்தனி LED கேபின் லேம்ப்ஸ் உண்டு. ஓகே, அதில் எந்த சேஞ்சும் இல்லை.
அண்ட் இங்கே கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் ஒன்று சன்வைசரில் வந்துடுது. டிரைவர் சைடுக்கு இல்லை, ஸ்டில் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ரைட். அது போக ஹிடன் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோடா குஷாக்கோடைய ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டில் உங்களுக்கு சப்வூஃபர் வருது. அது வந்து லக்கேஜ் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸ்கோடா பிராண்டோடைய ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டீசெண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேக் சீட்ஸ், ஏன்னா அங்கே தான் மெயினான ஃபீச்சர் ஹைலைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வாங்க பேக் சீட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது பார்த்துடலாம். ஸ்கோடா குஷாக் ஒரு மிட் சைஸ் கிராஸ் ஓவருங்க. ஓகே, மிட் சைஸ்னாலுமே இது 4.3 மீட்டர் கேட்டகரியில் இல்லாமல் 4.2 மீட்டர் ஓவரால் லென்த் வரக்கூடிய வண்டி. ஆனாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த சைஸுக்கு வீல் பேஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது லெக் ரூம் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். டிரைவர் சீட்டு தனிக்கும். நான் இப்போ தான் அங்கேருந்து இறங்கி வந்தேன், ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீரும் இருக்குது பாருங்களேன், தாராளமாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 6 அடி ஆள் உட்கார்ந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. நல்ல நீரும் இருக்குது, நல்ல டீசெண்டான ஹெட்ரூம் இருக்குது. இத்தனைக்கு பேனராமிக் சன்ரூஃப் ஆட் ஆனாலுமே இந்த இடம் பெருசாக பாதிக்கல. கொஞ்சம் இந்த ரூஃப் வந்து இப்படி இறங்கி வருது பாருங்க, அது இந்த பேனராமிக் சன்ரூஃப்னால தான். ஆனாலுமே ஹெட்ரூமில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹைட்டான ஆள் நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். முக்கியமாக எனக்கு பர்சனலி பிடிச்ச விஷயம், இத்தனை வருஷமாக இந்த ஸ்கோடா குஷாக்கில் இந்த ரியர் சீட்டுக்கு தை சப்போர்ட்டில் எந்த குறையும் இல்லை. நல்ல தை சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே என்னுடைய தொட ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது. நல்ல லாங் டிரைவுக்கு நல்ல கம்ஃபர்ட், நல்லாவே சப்போர்ட் சூப்பராக கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதை போக இங்கே பின்னாடி வேறு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரியருக்குமே இந்த பீச் கலர் லெதர் டப்போல்சரி ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் அது போக வேறு ஒன்றும் பெருசாக ஆட் பண்ணல அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஆக்சுவலி மெயினான ஒரு ஃபீச்சர் ரியருக்கு இது வரைக்கும் எந்த கார்லையுமே நான் வந்து 5 சீட்டர் கேட்டகரியில் மசாஜிங் சீட்ஸ் இந்த ப்ரைஸில் அட்லீஸ்ட் கேள்விப்பட்டதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 40 லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் அப்படின்னு எடுத்தாலுமே ரியர் சீட்ஸுக்கு மசாஜ் ஃபங்க்ஷன்லாம் வேறு எந்த வண்டியும் தரதில்லை. ஆனால் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டில் பேக் சீட்ஸில் ப்ரெஸ்டீஜ் அண்ட் மாண்டி கார்லோ வேரியன்ட்ஸில் மசாஜிங் ஃபங்க்ஷன் வருதுங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் ஏசி வெண்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது கூடயே பார்த்தீங்கன்னா சைட்ஸில் 2 மசாஜிங் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஸ்பீட் லெவலெல்லாம் ஒன்றும் கிடையாது, லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றா ஆனு இல்லை ஆஃப், அவ்வளோதான். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சும்மா ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபீல் பண்ணுற நேரம். ஓ வாவ், அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு நான் சொன்னேன்னா, பின்னாடிலேருந்து லைட்டாக அப்படி ஈவனாக இப்படி பிடிச்சி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிச்சி விடுற மாதிரி ஒரு எஃபெக்ட்டு அந்த மசாஜிங் குஷன் பில்லோஸ் எல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு ஃபீல். இன்ஃபேக்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ராப்பராக இருக்குங்க. இது சும்மா ஒரு கிமிக் ஃபீச்சர்னு இல்லை. பேக் சீட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, பொதுவாக ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க, டிரைவர் வச்சுட்டு ஓட்டிகிட்டு வர்றவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேக் சீட் இந்த வெண்டிலேஷன் ஃபங்க்ஷனை விட மசாஜிங் ஃபங்க்ஷன் ரொம்ப தேவைப்படும். ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ஓகே, இது ஒரு சர்ப்ரைஸ். ஆனால் கூடவே ரியருக்கு வெண்டிலேஷன் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபீல். பட் எனிவே ஃபைன், ஓகே. மற்றபடி இங்கே பேக் சீட்டில் ப்ராக்டிகாலிட்டியில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே தனியாக ஃபோன் ஸ்டோரேஜுக்கு ஒரு குட்டி பாக்கெட் இருக்குது. அது போக பெரிய பாக்கெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஏசி வெண்ட்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. முழங்கை வைக்கிற இடத்துல லெதர் பேடிங் நீட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு விஷயம் இன்னும் அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரியரில் சன் பிளைண்ட் கர்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். சின்ன கார்ஸ்க்கே இப்போலாம் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு இருக்கும்போது இவங்க ஏன் அதை விட்டாங்கன்னு தெரியல. அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா பேக் சீட் பக்காவான பேக்கேஜாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சென்டருக்கு இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் வருது, நைஸ். 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. 3 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அந்த வகையிலுமே ரியலி நைஸ். அண்ட் இந்த ரியர் சீட்டுக்கு உங்களுக்கு ரிக்ளைன் அட்ஜஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரே சேம் ஃபிக்ஸட் பொசிஷன் மட்டும்தான். ஆனால் 4 பேர் உட்காந்துட்டு போகிறதுக்கு அருமையான ஸ்பேஷியஸ் கேபின். இந்த பேக் சீட்டில் 5வது ஒரு ஆள் வந்து உட்காரலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். இங்கே ஒரு டனல் இருக்குது, சின்னதாக ஒரு டனல் இருக்குது. அது மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார மாதிரி இருக்கும். காலை 2 சைட்லையும் வச்சுட்டு உட்காந்திங்கன்னா எந்த ஒரு இடையூறும் இருக்க போகிறதில்ல. ஆனால் கேபின் அகலம் கொஞ்சம் கம்மி தான். அப்படின்னு இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். ஓகே, மற்றபடி கேபின் நல்ல கம்ஃபர்டபுளான மசாஜிங் சீட்ஸ். ஐயோ நல்லா இருக்குது ஆக்சுவலி. இது போக சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்ட். அது போக ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்ட். மல்டி கொலிஷன் பிரேக்கிங் ஃபீச்சருமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்து ரிமோட் சென்டர் லாக்கிங் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர், ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பருமே பேஸ் கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து இப்போ வந்து கிடைக்குதுங்க. என்னென்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வேணும்னா தான் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ், அதாவது 2வது லெவல் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து நோட்டபிள் பாயிண்ட். ஓகே, மற்றபடி கேபின் நல்லா இருக்குது, பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. 4 பேருக்கு சம ஸ்பேஷியஸான கம்ஃபர்டபுளான கேபின். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஆல்ரைட், ஃபைனலாக லக்கேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்,
ஸ்கோடா குஷாக பொறுத்தவரை என்றைக்குமே 385 லிட்டர்ஸ் 385 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி உங்களுக்கு நார்மலாகவே எல்லா வேரியண்ட்லையுமே கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நல்ல ஹைட்டான ப்ராப்பர்லி ஷேப்டான ஒரு வெல் பேக்கேஜ்டான லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக ரெக்டாங்கிளாக இருக்குது பாருங்களேன். எந்த ஒரு இடையூறும் இல்லை, குறுக்க எதுவும் வர மாதிரி இல்லை. ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்ல பேக்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே இந்த பார்சல் ட்ரே ஷெல்ஃப் ஒன்று கிடச்சிருது. அது போக ஸ்பேர் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோருக்கு அடியில் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு என்ன சைஸுங்க இது 16 இன்ச். ஓகே, ஒரு சைஸ் கம்மியான ஸ்டெப்னி தான் கொடுக்குறாங்க. 16 இன்ச் ஸ்டீல் வீலாக கொடுக்குறாங்க. ஸோ டெம்பரரி யூஸ்க்கு இது வந்து ஓகே. ஆனால் இந்த ஸ்டெப்னிக்கு நடுவில் உங்களுக்கு வந்து சப் ஊஃபர் கிடைக்குது. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சப் ஊஃபர் வந்து ஸ்கோடா பிராண்டோடைய சப் ஊஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. இதனுடைய எஃபெக்டே ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஆடியோ குவாலிட்டி ஆக்சுவலி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட். ஓகே, அது போக இங்கே நீங்கள் பார்க்கலாம் டூல் கிட் ஒன்று ப்ராப்பராக பேக் போட்டு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நல்ல குவாலிட்டியான பேக்காக தான் இருக்குது டூல் கிட்டுக்கு மட்டுமே. ரைட். அது போக இங்கே பூட் ஏரியாவில் இங்கே ரைட் சைடில் ஒரு எல்லோ பூட் லேம்ப் ஒன்று இருக்குது. 3 கிலோ பேக் ஹுக்ஸ் 2 சைட்லேயுமே ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ப்ராக்டிகாலிட்டி இஸ் ஆல்சோ நைஸ். மேலும் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரியர் சீட்ஸை நீங்கள் எப்பயும் போல் 100% ஃபோல்டு பண்ணிக்கலாம். அது போக மிட் வேரியண்ட்லேருந்து 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னல் லக்கேஜ் அண்ட் அடிஷ்னல் பேசஞ்சர்ஸ் நீங்கள் கேரி பண்ணலாம். அதாவது 3 பேர் இருக்காங்க வண்டியில், ஆனால் லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒருத்தரை மட்டும் இங்கே பேக் சீட்டில் உட்கார வச்சுட்டு இன்னொரு சீட்டை நீங்கள் மடக்கி போட்டு நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரியலி நைஸ். ஓகே, இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த புது குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை. ரைட், நல்ல வெயிட், சரியான பில்ட் குவாலிட்டி, சரியான சேஃப்டி அண்ட் நல்ல பேக்கேஜிங்காகவும் இருக்குது. இப்போ வாங்க இந்த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட் விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசலாம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புத்தம் புது ஸ்கோடா குஷாக்கோடைய ஃபேஸ் லிஃப்ட் மாடல். இத்தனை வருஷமாக எல்லாரும் விரும்பி ஸ்கோடா குஷாக் வாங்கிட்டு இருந்தாங்க, இனியும் வாங்குவாங்க. இத்தனை வருஷமாக இருந்த ஸ்கோடா குஷாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது. ஃபீச்சர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸு, சேஃப்டி, பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஸ்கோடா குஷாக்கோடைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த புது ஸ்கோடா குஷாக் ஒரு அப்கிரேடாக இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். இதில் இப்போ டெக் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ் நிறையாவே ஆட் பண்ணியிருக்காங்க. மீதி கார்ஸில் இல்லாத சில பல ஃபீச்சர்ஸுமே இந்த வேரியண்ட்ல இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ரியருக்கு மசாஜிங் சீட்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் வண்டியோடைய லுக்ஸுமே இப்போ ஒரு மினி கோடியாக் மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்லா ப்ரீமியமாக ஆகிருச்சு. புது புது கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் இப்போதைக்கு வெளியே ஆகியிருக்குங்க. ஓவரால் இந்த ப்ரைஸுக்கு சின்ன ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணியிருந்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குங்க. அதாவது உதாரணத்துக்கு ரியர் சைடு விண்டோஸ்க்கு கர்டன்ஸ் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்குது. மற்றபடி ஓவரால் வண்டி ஆக்சுவலி நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. எஸ், சேஃப்டி ரீதியாக இன்னொரு விஷயம், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுவும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது இந்த வண்டியில். பட் ஸ்டில் பரவாயில்லைங்க. ஸ்கோடா குஷாக் விரும்புகிறவங்களுக்கு இந்த ஸ்கோடா குஷாக் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலி இந்த லுக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் டீடைல்ஸ் அண்ட் டெஸ்ட் டிரைவ்ஸ் அண்ட் வண்டியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SGS ஸ்கோடா கார்ஸோடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அவசியம் அவங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ரைட். இப்போ இந்த புது ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.